ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கான காரசாரமான பூண்டு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பூண்டு சட்னி இருந்தால் 10 இட்லி கூட தாராளமாக சாப்பிடுவாங்க. இந்த பூண்டு சட்னிக்கு என்னோடய நாக்கு அடிமைங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து அடிமை ஆகிடுவீங்க பாருங்கள். இந்த பூண்டு சட்னி செய்கிறதுக்கு ஒரு சின்ன பல்லு பூண்டாக 30 பீசஸ் எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 வரமிளகா, ஒரு குட்டி தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது முக்கியமான கண்டிஷன், தண்ணி ஊற்றக்கூடாது, எண்ணெய் தான் ஊற்றணும். அப்போ தான் இந்த பூண்டு சட்னியோட டேஸ்ட்டே அந்த எண்ணெயில் தான் இருக்குது. அதான் மேட்ரே. ஆக்சுவலி இந்த பூண்டு சட்னி என்னோடய ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே இந்த சட்னி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யம்மியாக இருக்கே, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு நானே டேரெக்டாக போய் சமையல்காரர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்ன ரெசிபி படி செஞ்சதுங்க. செம்மையாக இருந்தது. அந்த ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் பூண்டு சட்னினாவே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுறது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் மாற்றும் போது ஒரு 10 ml கிட்ட வேணால் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு நல்லா தாளித்து அப்படியே கொட்டி கிண்டி விட்ருங்க. அந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போதே அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் அது வெந்துடும். அந்த சூட்டான எண்ணெயிலே வெந்துடும். தாளிக்கும் போது கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பயங்கர டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பை பாய்.